எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம், ஏகத்துவத்திலே உறுதியாக இருப்போம் என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில வெறும் பிரச்சாரம் மட்டும் செய்யவில்லை, அவர்களோடு போராட்ட களத்திலேயும் நின்றது இந்திய தௌஹீத் ஜமாத். இதை ஏன் இங்கு சுட்டிக்காட்டுகின்றோம் என்றால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவராக இருந்த சகோதரர் பிஜே அவர்கள் என்னங்க, நாங்கள் இந்த தமுமுகவை தோற்கடிப்போம் என்று களமிறங்கி நின்றார்கள். சமுதாயத்திலே ஒரு சகோதரன் அவன் ஆய்வுகள் செய்திருந்தாலும் கூட நாங்கள் பார்த்தது கருணாநிதியா தமுமுகவா என்ற போது எங்களுக்கு தமுமுக சகோதரர்கள் உயர்வாக தெரிந்தார்கள். மணிசங்கர் ஐயரா அல்லது நம்முடைய ஜவாஹிருல்லாவா என்ற போது எங்களுக்கு உயர்வாக தெரிந்தார். தயாநிதி ஹைதர் அலியா என்ற போது எங்களுக்கு ஹைதர் அலி ஒரு முஸ்லிம் என்னுடைய சகோதரன், அவன் நமக்குள்ளே இருக்கட்டும், அதை பேசி தீர்த்திக் கொள்ளலாம். ஆனால் தயாநிதி மாறனை விட ஹைதர் அலி மோசமா, சலீமுல்லா கானை விட கேவலம் இந்த நடிகன் ரித்தீஷ் உயர்ந்தவனா என்று நாங்கள் கேட்டபோது அந்த கேள்விக்கு அவர்களிடத்திலே பதில் இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலேதான் தனித்தனி இயக்கங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குமோ, எப்படி தனித்தனி வீடுகளாக அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்கிறாரு, மாமன் இருக்காரு, மச்சான் இருக்காரு, அவங்கவுங்க தனித்தனி குடும்பமா இருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் ஒன்று சேர்கின்றோமா இல்லையா? அதுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவை என்பதை நாங்கள் அந்த தேர்தலின் மூலமாக உணர்த்தினோம். அது மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளிலே இந்த எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம், ஏகத்துவத்திலே உறுதியாக இருப்போம் என்ற கொள்கையின் அடிப்படையில நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். தமிழகத்திலே கட்டாய திருமண பதிவு சட்டம் என்ற ஒரு சட்டம் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. என்ன அந்த கட்டாய திருமண பதிவு சட்டம்? நாட்டிலே நடைபெறுகின்ற திருமணங்களை எல்லாம் சுப்ரீம் கோர்ட் மாநில அரசுகளை உடனடியாக சட்டம் கொண்டு இதை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை போடுகின்றது. உத்தரவை போட்டவுடனேயே நாட்டிலே பல்வேறு இந்த சட்டத்தை இயற்றாமல் காத்திருக்கின்ற நிலையில தமிழக முதல்வர் அவர்கள் முந்திரி கொட்டையாக இந்த சட்டத்தை உடனடியாக இணைந்தாரு. சட்டசபையிலே 10-11 அத்தோடு இது ஒன்று என்பதாக 53 சட்டங்களோடு கடந்த சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வந்தவுடனேயே இந்த சட்டம் இந்துத்துவ சங் பரிவார சக்திகளால் அவர்களுடைய அஜெண்டா சட்டம், ஸ்பெயினில முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட முதன்மையான சட்டங்களிலே முன்னோடி சட்டம், முஸ்லிம்களுடைய முஸ்லிம் ஷரியத் சட்டத்திலே அந்த அரசாங்கம் வழங்கியுள்ள உரிமைகளிலே கை வைக்கின்ற வேலை இது கொள்ளைப்புற வழியாக ஷரியத் சட்டத்திலே கை வைக்கின்ற வேலை என்கின்ற இந்த இவற்றையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னோம். எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தவுடனேயே அறிமுக நிலையிலேயே நாம் இன்னும் சென்னையிலே மெமோரியல் ஹாலிலே ஒரு மாபெரும் போராட்டத்தை இதற்காக நடத்தி காட்டினோம். ஆனால் அன்றைக்கு என்ன சொன்னார்கள் அனைவரும்? தமுமுகவாகட்டும், முஸ்லீம் லீக்காகட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இந்த சட்டம் நல்ல சட்டம் என்றார்கள். எது நல்ல சட்டம்? எதுங்க நல்ல சட்டம்? ஆண்டாண்டு காலமாக முஸ்லீம்கள் திருமணத்தை பதிவு செய்கின்றார்கள். பதிவு எவன் செய்யலையோ அவனை போய் பதிவு சொல்லணும். எவன் கோயில்ல திருட்டு தாலி கட்டுறானோ அவனை போய் பதிவு சொல்லணும். அதை விட்டு ஏற்கனவே பதிகின்ற ஒரு சமுதாயத்தை, ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக திருமணத்தை பதிகின்ற ஒரு நடைமுறையிலே உள்ள ஒரு சட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீங்க மறுபடியும் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணலாம், பதிவு பண்றதை பத்தி எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனால் என்ன செய்வாங்களா இவங்க? 30 நாட்களுக்குள் 90 நாட்களுக்குள் அந்த திருமணத்தை பதிவு செய்யாவிட்டால் குற்ற நடவடிக்கை உங்கள் மீது பாயும். எங்க வீட்டுல நாங்க கல்யாணம் பண்ணதை முன்னிட்ட வந்து பதிவு பண்ணாட்டியா குற்ற நடவடிக்கை பாயுமா? என்ன சட்டம் இது? அதுக்கடுத்து என்ன வாங்கலாம்? இந்த சட்டத்தை போலீஸ் போய் என்ஓசி வாங்கணுமா? என் வீட்டுல நான் கல்யாணம் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட போய் என்ஓசி வாங்கணுமா? ஏற்கனவே போலீஸ் பாஸ்போர்ட்டுக்கு என்ஓசி வாங்குறதுக்கு நாங்க என்ன பாடுபடுறோம் எங்களுக்கு தெரியாதா? அப்ப என்ன, நீ அரசாங்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சட்டத்தை அது
சம்பந்தமான மத தலைவர்களிடத்திலே, இயக்கங்களிடத்திலே, இஸ்லாமிய இயக்கங்களிடத்திலே, முஸ்லிம் பிரமுகர்களிடத்திலே அது பற்றி கருத்து கேட்காமல் நீங்களாக ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? முஸ்லிம்களுடைய திருமணம் என்பது அந்நிகாஹின் சுன்னத்தி மன்ரகிபமின் சுன்னத்தி பலைசமின்னா, திருமணம் எனது வழிமுறை என்று எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனால அது சுன்னத்து, எங்களுடைய வழிமுறையாயது, எங்களுடைய மார்க்கமாயது. இதுவே நீங்கள் கை வைத்தீர்கள் என்றால் இந்தியாவிலே ஷரியத் சட்டத்திலே கை வைத்த குற்றத்துக்காக ராஜீவ் காந்தி பட்ட அவமானத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். அனைத்து பிரமுகர்களுக்கும், சமுதாய பிரமுகர்களுக்கும் கடிதம் எழுதினோம். இந்த சட்டத்தில் உள்ள அபாயங்கள் குறித்து எடுத்துச் சொன்னோம். எடுத்துச் சொன்னதனுடைய விளைவு ஜமாத்துக்கு, ஒவ்வொரு ஜமாத்துக்கும், ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்ததனுடைய விளைவு அனைத்து ஜமாத்துகளும் தீர்மானம் போட்டு முதல்வருக்கு அனுப்பினர். அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைவர்கள் கூட என்னங்கிறாங்க, ஆமா இந்த சட்டத்தில் சில சிக்கல் இருக்கு. தமிழ் முஸ்லீம் லீக் காதர் மையின் தலைமையில் உள்ள முஸ்லீம் லீக் என்னங்கிறாங்க, ஆமா இந்த சட்டத்தில் சில சிக்கல் இருக்கு என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் அவங்க இறுதி வரைக்கும் அந்த முடிவுக்கே வரல. ஏன்? மயஞ்சத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணுங்கிற கொள்கையில இருக்கிறதுனால ஜமாத்துகளிலே இருக்கின்ற இந்த திருமண பதிவு புத்தகம் தான் இவர்களுக்கு வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. பள்ளிவாசலை விட்டு தள்ளி வைக்கிறாங்க, ஜமாத்தை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. இந்த புத்தகம் இவர்களிடத்திலே இருந்தால் தானே, ஆகையினாலே இந்த சட்டம் சிறந்த சட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் போனார்கள். நமக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஜமாத்துகளுக்கு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்கின்ற அதன் அமைப்புகளிலே இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அதிகாரம் கொண்டு போய் இன்னொரு இடத்திலே கொடுப்பதா, ஜமாத்துகளின் கையிலே உள்ள அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டு போய் ஒரு அதிகாரியிடத்திலே கொடுப்பதா, அரசு அலுவலரிடத்திலே கொடுப்பதா, இந்த நாட்டிலே எந்த துறையிலே ஊழல் அதிகமோ அந்த பத்திரப்பதிவு துறையிலே கொடுக்கணுமா? 18 வயசுல என் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண, 17 வயசுல 15 வயசுல இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது, உங்கள் பெண் வயதுக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு உடனடியாக திருமணம் செய்து வையுங்கள். நான் கொண்டு போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவன் சட்டத்தை கொண்டாந்து காட்டி என்னப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மனு போட்டான்னா நம்ம வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். அதிகாரம் ஆண்டாண்டு காலமாக ஜமாத்துகளிடம் இருந்த அதிகாரத்தை கொண்டு போய் எவனிடமோ ஒரு மதத்தை பற்றி, இந்த நாட்டின் இந்த முஸ்லிம்களுடைய சட்டத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி ஏழுமறியாத அந்த அவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுக்க வேண்டுமா? சிந்திக்க வேண்டாமா? ஜமாத் ஆமா அவனுக்கு என்ன தெரியும்? 1000 ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி. 1000 ரூபாய் கொடுத்து அவன் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவான். ஒரே 2 சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி. 2000 ரூபாய் கொடுத்தா திருமணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். குலா தலா இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு ஏதாவது? அப்ப இதை எதுவுமே தெரியாத ஒரு அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் இந்த நம்முடைய அங்கீகாரத்தை, இஸ்லாம் வழங்கியுள்ள நமக்கு உரிமையை, இந்திய அரசியல் சட்டம் நமக்கு பிரத்யேக உரிமையை, 4 விஷயங்களில் தான் இந்திய அரசியல் சட்டம் நமக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது. என்னது? நம்ம இஷ்டப்படி, நம்ம மார்க்க சட்டப்படி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம மார்க்க சட்டப்படி நம்முடைய தலாக் குலாவை அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய மார்க்க சட்டப்படி நம்முடைய சொத்துக்களை, வாரிசுகளை பிரித்துக் கொள்ளலாம், நம்முடைய மார்க்க சட்டப்படி நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை நிர்வகித்துக் கொள்ளலாம். இந்த 4 சட்டம் தான் இந்திய அரசியல் சாசனம் வெள்ளக்காரங்காலத்திலே நம்மளுக்கு வழங்கின உரிமை. இந்த சட்டத்திலே கை வைத்த போதுதான் ராஜீவ் காந்தி இதிலே ஒரு சரத்தான வாரிசுரிமை என்கின்ற அந்த ஜீவனாந்தம் என்கின்ற அந்த பிரச்சனைகளை கை வைத்த போதுதான் இந்தியாவே கொந்தளித்தது. அப்படிப்பட்ட சட்டத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். இது நல்ல சட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரு? ஆக இந்திய தௌஹீத் ஜமாத் இதுல என்னங்கள எந்த ஒரு ஈகோவும் பார்க்கல, எந்த காம்ப்ரமைஸும் பார்க்கல. சகோதரர் பிஜே அவர்களுடைய வீட்டுக்கும் இந்த கடிதத்தை நேரே கொண்டு போய் கொடுத்தோம். தமிழகத்தில் உள்ள அத்தனை இயக்கங்களுக்கும் இந்த கடிதத்தை நேரே கொண்டு போய் கொடுத்தோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் உதவியினால் இந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஓராண்டு காலமாயிற்று இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு.